2014 இருந்து 19 வரைக்கும் 52 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப எத்தனை ஊழல்கள்? 25 கோடி PF ஊழல் கோயம்புத்தூர் டயோசிஸ்ல மாத்திரம் நடந்தது. இதே மாதிரி அமெரிக்கா பேங்க்ல அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டு இந்தியாவை சேர்ந்த வெவ்வேறு நபர்கள் போலி பெயர்ல இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு தேவப்பிரியா சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமை. வணக்கம்மா சார். தொடர்ந்து இந்த FCRA சட்டத்துல சில அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அதோட தி ட்ரைமூர்த்தி இனிஷியேட்டிவ் TTI சம்பந்தமாக ஒரு வழக்கும் அமலாக்கத்துறை பண்றாங்க. சோ இது இரண்டுக்கும் எந்த மாதிரியான ஒரு சம்பந்தம் இருக்கு? இல்லைன்னா திமுகவிலிருந்து வின்சல் அவர்கள் சொல்லியது போல மசூதிகளையும் சர்ச்சுகளையும் மூடுவதற்கு சதி செய்கிறதா இந்த FCRA திட்டம்? FCRA ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட்மா, வேற எதுவுமே கிடையாது. சரி, இன்னைக்கு நானோ நீங்களோ யாருக்காவது உதவி செய்யணும்னா நம்மளால மாசம் 100 இருந்து 500 ரூபா ஒதுக்க முடியும், அவ்வளவுதான் முடியும். அதை வச்சுக்கிட்டு ஒரு 10 பேருக்கு 2 நாள் சம்பளம் போட முடியும், அதிக சாப்பாடு வாங்கி தர முடியும், அதுக்கு மேல முடியாது. ஆனால் ஒரு அநாத ஆசிரமோ எதுக்கோ நம்ம உதவணும்னு சொன்னா ஒரு 4 பேர்ட்டு டொனேஷன் வாங்கி கொடுப்போம். அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு அறக்கட்டளைகள் நிறுவி செய்வார்கள். இப்ப அறக்கட்டளையில நீங்க யார்கிட்ட வேணா டொனேஷன் வாங்கலாம், வாங்கி செய்யலாம். இதுல வெளிநாட்டு பணம் வாங்கி நீங்க செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய அக்கவுண்ட், இந்த FCRA ஆக்ட் என்பது பன்னாட்டு அரங்கில் கொடுக்கப்பட்ட சட்ட முறைப்படியாக போன மன்மோகன் சிங் ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது. அதை பல்வேறு திருத்தங்கள் செய்து சமீபத்தில் சில திருத்தங்கள், இதுல முன்னாடி செஞ்ச திருத்தம் படியே ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு பணம் வரும் அறக்கட்டளையாக இருந்தால் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி பிரான்ச்ல மட்டும்தான் இருக்கணும். அதுல மட்டுமே வாங்கணும். ஏன்னா எங்கெல்லாம் வாங்கினா இந்தியாவில கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு பேங்க்குக்கும் பல ஆயிரம் கிளைகள் இருக்கிறதுனால. இப்ப என்ன சேர்த்திருக்காங்கன்னு சொன்னால், உங்க அக்கௌண்ட் கணக்க முழுக்க கொடுக்கணும். நீங்க அறக்கட்டளை நிறுவும் போதுவே என்ன பர்பஸ், நீங்க கல்வி சொல்லித்தர இதுவா, இல்ல நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்வதா, இல்ல நீங்க உங்களுக்கு இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, இது கோயில்களில் அன்னதானம் செய்வதற்கு, இல்ல கல்வி, பல பேருக்கு கல்வி டியூஷன் எடுக்கிறேன், இது மாதிரி ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த ஒரு 16 விதமான இது இருக்கு. அதுல செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பர்பஸுக்கு வாங்குறீங்களோ அந்த பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மற்றும் சேலரி போன்றவை 20% தாண்டக்கூடாது. ஏன்னா இவர்கள் பல்வேறு தங்களுடைய சொந்த செலவுகளை கணக்குல எழுதிட்டு அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு முறை துக்ளக்கில் குருமூர்த்தி அவர்கள் எழுதியிருந்தார், அதாவது நான் ஃபாரின்ல போய் ஒரு பர்டிகுலர் ஒரு பெரிய நபரை, ஜிம்மி கார்ட்டர்னு எக்ஸ் பிரசிடென்ட்டை சந்திக்க போன பொழுது அவங்க இதுல, சார் நாங்களே இங்க அறக்கட்டளை வச்சு இது பண்றோம், நீங்க உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னாங்களா. என்னன்னா தினந்தோறும் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இந்தியால இருந்து பலரும் டொனேஷனை கேட்டுட்டு அமெரிக்கால போறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எதையோ ஒரு அநாதாசிரமம் நடத்துறோம்னு போட்டோ எடுத்து வருஷம் வாட்ச் கட் வாங்கி தரோம் 1000 ரூபாய் எப்படின்னு 100 பேருக்குன்னு எழுதுவோம். இந்த மாதிரி பல கணக்குகளை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க. சோ இதையெல்லாம் முறையாக செக் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பேன் கார்டு, ஆதார் லிங்க் பண்ணி என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணாங்க ஆடிட் செய்யணும்னு. சோ இப்படி செஞ்ச பொழுது கிட்டத்தட்ட இந்தியால 30 லட்சம் அறக்கட்டளைகள் இருந்தன. அதில் பாதிக்கு மேல கணக்க ஒழுங்கா கொடுக்கல. சோ அவைகள் அந்த எலிஜிபிலிட்டிய போனது. அதுல கிறிஸ்துவ நிறுவனங்களும் வரலாம். நீங்க இப்ப திமோத்தி இனிஷியேட்டிவ் பத்தி சொன்னீங்க. இதை விட நீங்க கூகுள்ல போய் ஜோஷுவா ப்ராஜெக்ட் என்று போட்டால் இந்தியாவில் இருக்கும் ஒரு பின்கோடிலும் கிறிஸ்துவ சர்ச் வரணுங்கிறாங்க. கிறிஸ்தவ சர்ச்சுன்னா உடனே ஒரு மதம்னு நினைக்கிறீங்க. கிறிஸ்துவ சர்ச்சுங்கிறது ஒரு சர்ச்சு கிடையாது. இந்து மதத்தில் 40,000 ஜாதி இருக்குன்னா கிறிஸ்துவத்தில் 60,000 பிரிவுகள் இருக்கிறது. ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் சர்ச் வேணும்பாங்க. சோ ஜோஷுவா ப்ராஜெக்ட் வந்தது. இப்ப சமீபத்தில் நீங்க சொன்ன மாதிரி திமோத்தி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அமெரிக்கா பேங்க்ல அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டு இந்தியாவை சேர்ந்த வெவ்வேறு நபர்கள் போலி பெயர்ல உங்களுக்கு இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, டெபிட் கார்டை கொடுத்து நான் 50,000க்கு கீழே
சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் 92 கோடி எடுத்திருக்காங்க. அதாவது ஃபாரின்ல இருக்கிற பேங்க்ல இருக்கிற பணத்தை இந்தியால டிராப் பண்ணியிருக்காங்க. இது அந்த 6 மாசம். ஆனா அந்த திமோத்தி இனிஷியேட்டிவ் 2019 இருந்து ஆபரேட் பண்றாங்க. வருஷத்துக்கு 150 கோடின்னு போட்டா 1000 கோடியை கூட தொடலாம். சோ இப்ப இது எந்த விதமான அப்ரூவலும் இல்லாமல் அந்த 92 கோடியை வைத்துக் கொண்டு மதமாற்றம், மாவோயிஸ்டுகள் பணம், இந்திய எதிர்ப்பு, பயங்கரவாதத்திற்கு உதவி போன்ற செயல்கள் நடந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இடி இப்ப சர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிலீவர்ஸ் சர்ச்னு ஒரு சர்ச், அதுக்கு 6000 கோடி பணம் வந்திருக்கு. அமெரிக்காவில் அந்த சர்ச் நாங்க கொடுத்த பணத்தை இவர் சரியா யூஸ் பண்ணல அப்படின்னு அங்க பல இது நானே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். கடைசியில அவர் அமெரிக்காவில் இருந்த போது மர்மமான முறையில் இறந்தார்னு அங்கேயே ஏதோ ஆச்சு. சோ இது போல ஒரு சர்ச்சிலும் இந்த வேலைகள் நடக்கிறது. இங்க கேட்கப்படுறது கணக்கு சரியாக கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்னு, நாங்கள் பள்ளிகள் நடத்துகிறோம், ஸ்கூல் எல்லாம் மூடிடுவோம். தயவு செய்து எனக்கு எத்தனை ஸ்கூலு உங்க பணத்துல இல்ல டொனேஷன்ல நடக்குதுன்னு பாருங்க. எய்டட் ஸ்கூல் என தமிழகத்திலோ இந்தியாவிலோ இருக்கும் 99% பள்ளிகள் தமிழக அல்லது இந்திய மக்கள் இந்துக்கள் வரி பணத்தில் நடக்கிறது. சம்பளம், பில்டிங்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் செலவு கொடுக்குது. நம்ம வரி பணத்துல நம்மள மதம் மாத்துறாங்க. சோ இதுக்கு இந்த டொனேஷன் யூஸ் பண்ணல. சோ நீங்க யூஸ் பண்றது ஃபுல்லா பைபிளை பிரிண்ட் அடிச்சு கொடுக்கறது மதம் மாற்றம் செய்யும் வேலைகள். இதற்கு சர்ச்சு கட்டுறதுக்கு நீங்க டொனேஷன் வாங்கி எவ்வளவு எதுக்கு வாங்குனீங்கன்னு கணக்கு கொடுத்தா கட்டலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தெருவுக்கு தெரு கட்டுவேன்னதான் பிரச்சனை. அதை தாண்டி நீங்க மதம் மாற்றத்துக்கு பயன்படுத்த முடியாது. நீங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு உறுதி உண்டு. அது என்ன, எப்படி, அதை பத்தி கம்ப்ளீட் டேட்டாஸ் அவங்க கேட்கிற முறையில கொடுக்கணும். சரி, இந்த FCRA சட்டத்தில் கிறிஸ்துவ முஸ்லிம் மட்டும்தான் பாதிக்கல. ராமகிருஷ்ணா மிஷன் உட்பட பல்வேறு நிறுவனங்கள் முறையான கணக்கு வைக்காம பழைய கணக்குகள் மூடப்பட்டு அவங்க புதுசா ஆடிட்டரை வச்சு பண்ணி இப்ப பண்ண முடியுது. அதே விஷயம் அவங்களும் பண்ண முடியும். சோ இதுல எந்தவித சிக்கலும் இல்ல. சரி, இந்த FCRAல ஒரு வருஷத்துக்கு 22,000 கோடி வருதுன்னு சொல்றாங்கம்மா, சரியா? இப்ப இந்த 22,000 கோடிங்கிறது ஒண்ணுமே இல்ல. கத்தோலிக்க சர்ச்சுக்கு கீழே மாத்திரம் இந்தியாவில் இருக்கும் நிலத்தின் மதிப்பு 17 கோடி ஏக்கர். ஒரு ஏக்கர் 10 லட்சம்னு வச்சா எவ்வளவு மதிப்பு போட்டுங்க. அதுல என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, இதுக்கெல்லாம் ஒயிட் பேப்பர் கொடுப்பாங்களா? CSI சர்ச் தமிழ்நாட்டுல அவங்க ஒழுங்காக, CSIங்கிறது தென்னிந்தியா முழுக்க, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அவங்க பிஷப் தேர்தல்களை ஒழுங்காக நடத்தலன்னு கேஸ் போட அவர்களுடைய ஹைகோர்ட் ஆர்டர் படியாக 2 உயர் நீதிமன்ற ஓய்வு நீதிபதிகள் 10 லட்சம் ரூபாய் மாச சம்பளத்துல நியமித்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்துல மாவட்ட நீதிபதிகள் போட்டாங்க. சோ எல்லா சர்ச்சுகளும் ஃப்ராடு, ஏமாத்தல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு டயோசிஸ், திருநெல்வேலி பாளையங்கோட்டை டயோசிஸ்ல உங்களுக்கு அவர்கள் செய்யும் ஊழலை எதிர்த்து அவங்க நடத்துற ஸ்கூலு, சர்ச்சு ஊழியர்கள் போட்ட வழக்கை பிஷப்பை காப்பாற்றுவதற்கு வக்கீல் ஃபீஸ் 2014 இருந்து 19 வரைக்கும் 52 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப எத்தனை ஊழல்கள், எத்தனை வழக்குகள்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல ஒரு பாதிரியார், ஐயா எனக்கு சம்பளம் 25,000 15,000 கொடுக்குறீங்க, மாசம் 1,500 PF கட் பண்றீங்க, ப்ராவிடன்ட் ஃபண்ட், இது பார்ட்டி ஃபண்ட் இல்ல, இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் கட்டினதுக்கு ஆதாரம் கொடுங்க, என் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கன்னு 3 வருஷம் ஃபுல்லா ஃபைட் பண்ணி 4வது வருஷம் புதிதாக அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 2 மாசமா போட்டு அவருக்கு அந்த பாஸ்புக்கை கொடுத்தாங்க. சோ 3 வருஷமா மத்தவங்க யாரும் கேட்காம இவர் கேட்டதால் அப்பதான் வந்திருக்கு. குறைந்தபட்சம் 25 கோடி PF ஊழல் கோயம்புத்தூர் டயோசிஸ்ல மாத்திரம் நடந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கலாம். இதையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு தெரிஞ்சு ஒன்னும் பண்ணல. அதுல ஒரு கைதுகள் கூட நடக்கல. சோ சர்ச் என்பது ஏமாற்றுபவர்கள், கொடியவர்களின் கூடாரமாக இருக்கிறது. கடந்த 3 வருடத்தில் குறைந்தபட்சம் 4 ஹைகோர்ட் தீர்ப்புகள் படியாக சர்ச் சொத்துக்களை பாதுகாக்க இந்து சமய அறநிலைத்துறை அல்லது வக்ஃப் வாரியம் போல ஒரு வாரியத்தை நிறுவுங்கள்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தும் தூங்குகிறார்கள். சாந்தோம் சர்ச்சில் 5000 கோடி சொத்துக்கள் ஏலியனேட் செய்யப்பட்டிருக்குங்கிற வழக்கு CBI கொடுக்க சொன்னதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க. மதுரையில CSI சர்ச்சில் அதே மாதிரி, லுத்தரன் சர்ச்சில் ஊழல் நடக்கிறதுன்னு அட்மினிஸ்ட்ரேட்டராக திரு ஹரி பரந்தாமன் இருக்கார். சோ எனவே இது ஊழல்களின் கூடாரமாக இருக்கு. கணக்கு கொடுத்தா FCRAல எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர்கள் மதவெறியை தூண்டி போராட்டத்தை தூண்டுகிறார்கள். ஒண்ணுமா, போராட்டம் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம கருணாநிதி ஐயா இருக்காருங்க இல்லையா, 2001 ஜெயலலிதா கைது செய்த பொழுது
பல இடங்களில் போராட்டம் நடந்ததுமா. மதுரையில ஒரு கோர்ட்ல கல் எடுத்து அடிச்சாங்க ஒரு 4 திமுக காரங்க. 3 கண்ணாடி உடைஞ்சது. அன்னைக்கு மதிப்பு 720 ரூபாய், இன்னைக்கு 2000 ரூபாய். 20 வருஷம் கழிச்சு இப்ப தீர்ப்பு 4 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு கொடுத்திருக்காங்க. தயவு செய்து கட்சியோ சர்ச்சோ போராட்டத்துக்கு கூப்பிட்டால் நீங்க மாட்டிப்பீங்க, அவங்க ஜாலியா இருப்பாங்க. அதே போல ஓஎன்ஜிசிக்கு ஹைட்ரோ கார்பன் எதிர்த்தாப்புல போராட்டத்தில் இது திரு PR பாண்டியன் உட்பட பல விவசாய போராளிகள் 13 வருஷ ஜெயில தண்டனை வாங்கிட்டு இப்ப ஸ்டேல இருக்காங்க. சோ இந்த போராட்டங்கள் என்பது அரசியல்வாதியுடைய லாபத்திற்கும் சர்ச் கொள்ளையர்களின் லாபத்துக்கும் பொதுமக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டாம். கணக்க கொடுங்கய்யா, இவ்வளவுதான் கேக்குது. எம்ஜிஆர் கணக்கு கேட்டா திமுக உடைஞ்சுது. சர்ச்சில் கணக்கு கேட்டு பல 100 சர்ச்சுகள் உருவாகுது. ஆனால் CSIயும் கத்தோலிக்கத்துல மாத்திரம் நடக்கும் ஊழல்கள் எங்கிட்ட இருக்கிற பேப்பர் கட்டிங்க 500-600க்கு மேல இருக்கு. நான் இது எங்க போய் சொல்ல முடியுமா? சோ இது முழுக்க முழுக்க ஏமாற்றம், அவர்களுடைய ஃப்ராடை தடுக்கிறதுக்காக பண்ணப்பட்டது. வரவே இந்திய உலகம் ஃபுல்லா இதை ஏத்துக்கிறாங்க. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுமா. சார், மத்திய அமைச்சரவையில மாற்றம் வரும்னு சொல்றாங்க. இது பற்றி உங்கள் பார்வை அவசியமா? இல்ல இப்போ இல்லைன்னா எப்போன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, மோடியுடைய ஸ்டைலே எப்படின்னு சொன்னால் மிட்வே, அதாவது அவருடைய 5 வருஷம் ஒரு ஆட்சியில 2 வருடம் 2.5 வருடம் முடிஞ்ச பிறகாக ஒரு மாற்றம் செய்வார்கள். இன்னொன்னு, இது எப்ப இந்த நேரத்துல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பார்கள். முதல் முறை அவர் முக்கியமான முடிவுன்னு எடுத்தது டிமானிட்டைசேஷனை எடுத்தார். அது அவருக்கு உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு மிகவும் உதவியது. யோகி முதலமைச்சராக வந்தார். அதே நேரத்துல எந்தெந்த ஸ்டேட்ல தேர்தல் இருக்கோ அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர்கள் அந்த ஊர்ல எந்த ஜாதிக்கு இருக்கோ அதை கொடுப்பார்கள். அதே மாதிரி இப்ப இருக்கிற அமைச்சர்களில் சில பேர் சரியாக வேலை செய்யவில்லை, அவங்க துறையிலேயே அவர்களுக்கு நல்ல பெயர் இல்லை அப்படின்னா அவர்களை ஒண்ணு வேற துறைக்கு மாத்துவாங்க, இல்ல அவங்கள கட்சி பணிக்கு மாத்துவாங்க. சோ இந்த மாதிரி சில நேரங்களில் திறமையான அமைச்சர் கூட கட்சி பணிக்கு தேவைப்படலாம். உதாரணமாக அடுத்த வருஷம் குஜராத் எலெக்ஷன் இருக்கு. குஜராத்ல இப்ப திமுக பாஜக போன முறை 150 சீட்டு ஜெயிச்சாங்க, 157 180க்கு. இந்த முறை இப்ப திருப்பி 100 தொட்டுவாங்கன்னு தான் சொல்றாங்க. சோ இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சமயத்தில் அமித்ஷாவை கூட அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பதவிக்கு போவார்லாம் வந்து. சோ மோடி அமித்ஷா என்ன வேணா மாற்றம் செய்வார்கள். தற்போது உதாரணமாக மிக திறமையான அமைச்சராக இருக்கிற வைஷ்ணவி, இது அவர் வந்து இதுக்கு பேர் என்ன, ரயில்வேஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங்ல இருக்கார். ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான துறைகள். சோ அதுல ஏதாவது ஒண்ணு பிரிச்சு கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி மாற்றங்கள் இப்போ கல்வித்துறையை பத்தி இந்த நீட் தேர்வு சரியா நடத்தலங்கிறது ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. சோ பட் அந்த தர்மேந்திர பிரதான் இப்பொழுதைய கல்வி அமைச்சர் ஏற்கனவே அவர் ONGC ஆயில் அமைச்சராக இருந்த பொழுது அவர் உஜாலா திட்டம் என்று கொண்டு வந்து 10 கோடிக்கும் அதிகமான ஏழை குடும்பங்களுக்கு கேஸ் கொடுத்த கனெக்ஷன். இன்னைக்கும் மோடி போனால் எத்தனை பேர் கேஸ் வாங்கினீங்கன்னா கை தூக்குவாங்க. சோ அதை ரொம்ப திறமையா ஊழல் இல்லாமல் செய்து காட்டியவர். கல்வித்துறை கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. அதற்கு சரியான ஆட்கள் கடந்த 10 வருஷத்துலயே ரொம்பவும் திறமையா யாரும் இல்லைங்கிற வருத்தம் உண்டு. ஆரம்பத்தில் ஸ்மிருதி இரானிலிருந்து அதற்கு யாரையாவது போடுவாங்கன்றது இருக்கு. பட் நம்ம பேப்பர்ல பல்வித ரூமர்கள் ஓடிட்டு இருக்கு. திருமதி நிர்மலா சீதாராமனை மாற்றப்பட்டு அந்த இடத்துல சக்திகாந்த் தாஸ் எல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிந்த அந்த 4 முக்கியமான பதவிகள் கேபினெட்டுங்கிற சொல்றதுல டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், பினான்ஸ் அண்ட் ஹோம், இந்த 4 இப்ப மாத்த மாட்டாங்க. பட் இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் மட்டும் வருகின்ற அடுத்த ஜனாதிபதியாக அவரை போடும் நிலையில் நிர்மலா சீதாராமன் டிஃபென்ஸுக்கோ இல்ல ஹோமுக்கோ மாற்றிவிட்டு அந்த இடத்துல பியூஷ் கோயல் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. பட் அமித்ஷா, மோடி உடன்பிறவா குஜராத்தி சகோதரர்கள் எப்பையும் சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க. சோ இன்னொன்னு, கட்சிக்கு முக்கிய பொறுப்புகள் ஃபில்அப் பண்ணல, புதிய கவர்னர்கள் மாற்றம் வரும். சோ இது எல்லாமே சேர்ந்து அடுத்த மாசத்துக்கு மேல போயிடுங்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் பட்ஜெட் கூட்டம் முடிந்த பிறகுதான் இதை செய்வார்கள். இந்த மாசம் பண்ணியிருந்தா 15க்குள்ள முடிக்கணும். மோடி 3 நாள் இப்ப திருப்பி வெளிநாடு போயிட்டார். அதனால இப்ப பார்லிமெண்ட் 18ஆம் தேதி கூடுறதுக்கு முன்னாடி இதை செய்வதாக இல்லை. சோ அடுத்த மாசம் செய்வாருங்கிறாங்க. மோடி சில மாற்றங்கள் அவசியம் தேவை. மோடி, அமித்ஷா அவர்கள் ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் 24 ஹவர்ஸும் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க. சோ எதை செஞ்சா எப்படி பண்ணணுங்கிற ஃபீட்பேக் கூட பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல மாத்திரம் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கல, மற்றபடியாக இந்தியா ஃபுல்லாக
அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். ஏன்னா இங்க அவங்க சரி. வந்தப்போ 12 ஸ்டேட்ல இருந்தது, இன்னைக்கு 21 ஸ்டேட்ல பிஜேபி ஆட்சி இருக்கு. சோ அதனால நான் என்னோட எங்கெல்லாம் அடுத்த போட்டாங்களோ கேள்விக்கு நீங்க இப்பயே பதில் சொல்லிட்டீங்க சார். இதெல்லாம் சொல்றீங்களே, so, தமிழ்நாட்டுல ஏதாவது மாற்றம் வருமான்னு கேட்க நீங்க முன்னாடி இல்ல சொல்லிட்டீங்க. இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா தெளிவா சொல்லிட்டார், என்னுடைய ரேடார்ல வந்துருச்சுட்டாரு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் தான் முக்கியம். பிப்ரவரி மாதம் 5 ஸ்டேட்ல வருது, யூபி, உத்தராஞ்சல், உத்தராகண்ட், பஞ்சாப்ல. சோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எனக்கு வருகின்ற தகவல்கள் தமிழகத்தின் இது நயினார் நாகேந்திரன் கவர்னராக, அது கேரளாலாம் சொல்றாங்க, கேரளா கொடுப்பாங்களான்னு தெரியாது, கவர்னராக மாற்றி அந்த போஸ்ட்ல இளைஞர்கள் யாரையாவது கொண்டு வருவாங்கங்கிறாங்க. அஸ்வத்தாமன், வினோத் செல்வம், எஸ்ஜி சூர்யா, ஆனந்தன் அமிர்தன், அந்த 4 பேர் அடிபடுகிறது. சர்ப்ரைஸாக மா வெங்கடேசன் பேரும் வருகிறதுன்னு சொல்றாங்க. சோ இந்த 4-5 பேர்ல யாராவது வரக்கூடும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தாவேகா வெர்சஸ் அதர்ஸ்னு போயிடுச்சு. இன்னைக்கு திமுகவுடைய ஓட்டும் 24% தான் உதயசூரியன்ல, அதுல 6 சீட்ல ஜெயிச்சது மத்த கட்சி எம்எல்ஏக்கள். அதிமுக 21% தான். சோ 2 கட்சியும் சேர்ந்து 40% கீழே போயிடுச்சு. அதாவது நேரடி இரட்டை இலை உதயசூரியன். சோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இத்தனை சீட்டு காங்கிரஸ் கொடுக்கூடாது, இத்தனை சீட்டு பிஜேபி கொடுவாங்க, நீங்க சின்ன சீட்ல உங்களால ஜெயிக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் திமுகவில் 15 அமைச்சர்கள் தோற்றார்கள், இன்க்ளூடிங் கொளத்தூர். அதுல ஒருத்தர் முத்துசாமி மட்டும்தான் அதிமுக இருந்து வந்தது. அதிமுக இருந்து வந்த 15-16 பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் திமுகவிலேயே தன் வாழ்க்கை முழுதும் ஓட்டிய திரு துரைமுருகனாக இருக்கட்டும், அல்லது உதயநிதியுடைய வலதுகரமாகிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும், அல்லது கேஷ் கவுல நம்பர் 1 சைலண்டாக வெற்றி பெற்றவர் மூர்த்தி, அவருமே தோத்திருக்கார். இல்ல அந்த தொகுதியின் மிக செல்வாக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்சார் என்று சொல்லப்பட்ட பிடிஆர், இப்படி எல்லாருமே தோத்திருக்காங்க. சோ திமுக கஷ்டப்பட்டு அதுக்கும் இதுக்கே 15,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மக்கள் திமுகவையும் அதிமுகவையும் ரிஜெக்ட் செய்ய உள்ள நிலை இருக்கு. அடுத்த ஒரு தேர்தலுக்கு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு, சிங்கிங் எவ்ரிடே. திமுக அந்த லெவலை ரீச் பண்ணி பிஜேபி செகண்ட் வரணும். பட் அதற்கு அவர்கள் இன்னும் முழுமையா தயாரா எனக்கு தெரியல. அண்ணாமலை இங்க இருந்து செஞ்சிருக்கணும். பட் இப்ப அவர் வெளியில போய் சக்சஸ் ஆவாரா? அவர் நிரூபிக்கிற வரைக்கும் அவரை விமர்சிப்பதை பாஜகவினர் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவருடைய திறமை ஒண்ணு கடுமையான உழைப்பு, 2வது தான் சொல்வதை எளிதாக மக்களுக்கு அமீபா முதல் ஜெப்டோ வரைக்கும் எதை கேட்டாலும் எளிதா புரிய வைப்பார். ஆனால் இதே திறமை கொண்டவர்கள் வைகோவும் சீமானும், சரியா, அவர்கள் எவ்வளவு வெற்றி பெற்றார்கள். தனியாக நீங்க உழைச்சு ஒரு புதிய கட்சி கொண்டு போகணும்னா இன்னும் எளிதாக இருக்க முடியாது. சோ அவர் தன்னை நிரூபிச்சுட்டு வர வரைக்கும் பிஜேபி அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி, 2014லயே மோடி வெர்சஸ் லேடின்னு சொன்னப்பவே 18% வாங்கணும் திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல். அதனால அண்ணாமலைக்குன்னு ஒரு சாம் கண்டிப்பாக இளைஞர்கள் ஓட்டை கவர்ந்தார். அதுல இப்ப 18 லட்சம் பேர் அவர்கிட்ட சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அதுல ஒரு 5 லட்சம் பேர் வெறும் ஃப்ரீ சும்மாவான்னு சேர்ந்து பார்ப்போன்னு, மீதமுள்ளதில் பாதி பேர் மத்திய எலெக்ஷன் தான் பிஜேபிக்கு தான் போடுவாங்க, மாநிலத்துல அண்ணாமலைன்னு யோசிப்பாங்க. பட் சமீபத்தில் அவருடைய பேச்சுக்கள் அதிலும் ஓட்டைகள் விடுகிறது. எனக்கு டெல்லிக்கும் வடக்கன்கள்னு சொன்னது, இன்னைக்கு உட்காந்து பேசிய செக்யூலர்னு பேசுறதெல்லாம் எடுபடாது. பட் அவரை ஒதுக்கி வைங்க, நீங்க வளருங்கள். இப்ப நவம்பர் மாசம் எலெக்ஷன் வருது. சோ நிச்சயமாக ஸ்டெப் எடுப்பாங்க. பட் உடனடியாக பெரிதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. சோ ஒரு சில தலைகள் நால்வரணின்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் ஒதுக்கினால் வேகமாக வளரும்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நல்ல உழைப்பு கொடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு பாடி ஷேமிங்கை தமிழிசை மேடம் பேஸ் பண்ணாங்க. திரு முருகன் அவர்கள் வேல் யாத்திரை பண்ணி 4 எம்எல்ஏக்களை கொண்டு வந்திருக்காங்க. சோ நான் அதை கூட நான் பெருசா ஏத்துக்கல. ஆனால் ஒரு டெடிகேட்டட் 24 ஹவர்ஸ் பாலிட்டிஷியன் ஒருவர் இருந்து, வினோத் செல்வம் நல்ல முறையில ஃபைட் கொடுத்திருக்கார் 2 எலெக்ஷன்ல, எஸ்ஜி சூர்யா நல்ல பேச்சு இருக்கும். இத மாதிரி யாரையாவது போட்டு கொண்டு வந்தால் வரலாம். பட் 2009 கூட்டணியில் இருந்த பிஜேபியை கழட்டி விட்ட நவீன் பட்நாயக்கை 2024 ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம். 2011 3 சீட்டு ஜெயிச்ச வெஸ்ட் பெங்கால்ல இந்த முறை 223 சீட்டுக்கு போயிருக்கோம். சோ ஒரு 2 எலெக்ஷன் ஃபைட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சோ அந்த நோக்கி போகணும். பிஜேபி லாங் டேர்ம் பிளான் பண்ணணும். ஷார்ட் டேர்ம்ல 2029 தேர்தலில் அதிமுகவோட சேர்ந்தா ஜெயிக்குங்கிற நம்பிக்கையை விட்டு தனியாக நிக்கிறத நோக்கி போவாங்களா பார்க்கணும்.
சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நிறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. எஃப்சிஆர்ஏன்னா என்ன? அது என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ரெடி இருந்தது தாங்க. இப்ப உங்ககிட்ட வெறும் கணக்கு தான் கேட்டிருக்காங்க. மடியில கனம் இல்லன்னா, வழியில என்ன பயம்? கணக்கு தானே குடுத்துற வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், நீங்க கணக்க குடுக்கலங்கிறதுனாலயே மக்கள் கிட்ட ஏமாத்தி இத மூடிடுவாங்க, அத மூடிடுவாங்கன்னுலாம் சொல்லாதீங்க. கணக்குல கொடுக்கப்படாமல், கொடுக்கப்பட்ட விதிகளுக்கு புறம்பாக நேஷனல் செக்யூரிட்டிக்கு அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதாலேயே இதெல்லாம் தணிக்கை செய்ய வேண்டிய அவசியத்திற்கு நாம் உள்ளாகிறோம். இது ஒரு நல்ல முயற்சி. இதுக்கு நம்ம எல்லாருமே ஆதரவு தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்க என்ன நடந்திருக்கு? கரூர்ல என்ன மிச்சம் கணக்கு இருக்கு? அன்னைக்கு அந்த 41 பேர் இறப்பு. அன்னைக்கு அவர் செய்தது என்ன? இன்னைக்கு அவர் செய்வது என்ன? இந்த இடத்துல நம்ம பிரச்சனை இல்ல அப்படின்னா, நம்ம இன்னும் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கணுமே ஒழிய, இப்படி வீட்டுக்கு கூப்பிடுற அளவு வச்சிருக்க கூடாது. ஆல்ரெடி இவங்க மேலலாம் கேஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம நல்லா தெளிவா சொன்னோம். ஜூன் 22ஆம் தேதியே 10 தாவேகா எம்எல்ஏக்கள் வெளியில போவாங்க. அதற்கான முயற்சிகளை எல்லோரும் முன்னெடுக்கிறார்கள்னு. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது 2021 அதிமுகவில் ஊழல் செய்தவர்கள், ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமானவர்கள் கைது செய்வோம் அப்படிலாம் சொல்லி வந்தாங்க. ஆனா ஒண்ணும் செய்யல. அதே போல இன்று அமைந்திருக்கும் தாவேக அரசு சொன்னதை செய்தால் மக்கள் அவர்களுக்கு மீண்டும் வாக்களிப்பார்கள். சொன்னதை செய்யலைன்னா மக்கள் கண்டுக்க மாட்டாங்க ராஜா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்க ஆமாங்க எப்பவுமே அவருடைய டேர்ம்ல மத்திய அரசுல நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களின் டேர்ம்ல 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன ஷஃபிள் இருக்கும். அது ஆரோக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கும். அடுத்து வரும் காலகட்டங்கள்ல சட்டசபை தேர்தல் இருக்கனால முக்கியப்பட்ட இடத்துக்கு மாற்றம் வராது. ஆனா டிஃபென்ஸ்ல ஒரு சின்ன மாற்றம் வரலாம். மேபி பினான்ஸ்ல ஒரு மாற்றம் வரலாம். முக்கியமானவர்கள் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற சூசகமாக 2-3 முக்கியமான விஷயங்களையும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நீங்களாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக பாஜகவா மாற்றம் வரலாம், வராமலும் இருக்கலாம். வந்தால் நல்லது. மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் உங்களை கோரிக்கை வைக்கிறோம். முதல் முறையாக இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்பவுமே இவங்க தான் அடுத்தவங்களை தேடுவாங்க. ஆனா கரூர்ல இப்ப 2 பேரை தேடுறாங்க. வீட்டுக்கு சிபிஐ சம்மன் கொடுத்திருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்களோட அப்பா கிட்டயோ இது மாதிரி அசோக் குமார் அவங்களையும் செந்தில் பாலாஜியும் உங்கள் மகனான்னு கேட்டு சம்மன் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதோட இன்சைட்ஸ் என்ன? கரூர் கணக்கு இன்னும் தீர்க்கப்படாமலேயே பெண்டிங் இருக்கா? இல்ல நீங்க கரெக்டாவே சேர்த்துட்டீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. ஆதவ் 3 நாள் முன்னாடி திரு விஜயபாஸ்கர் சேர்ந்தப்ப சொன்னது கரூர் கணக்கு இருக்கு முடிக்கணும்னு சொன்னது. பட் செந்தில் பாலாஜி என்ற நபரை பற்றி எல்லோருக்குமே தெரியும். அவர் 2015 ஜெயலலிதா ஆட்சியின் போது மின்சாரத்துறை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்ப ஒரு 25,000 தமிழர்களுக்கு உங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு 30,000 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு 90% மக்களை ஏமாற்றினார். இது கீழ் வேலைக்கு மேல அதே ஜேஇஐ போஸ்டுக்கு ஒரு 13 பேருக்கு வேலை வாங்கி தரத்துக்கு 10-13 லட்சம். ஆனால் அவரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு திமுக அந்த எஃப்ஐஆர்ல 2000 பேரை அக்யூஸ்டாகவும் 750 பேரை விட்னஸா போட்டிருக்காங்க. இந்தியன் பீனல் சட்டங்கள் படியாக அந்த 2000 பேரும் முதல் தடவை வரணும். நாங்கள் இத குற்றத்தை ஒத்துக்கொள்கிறோம் இல்ல மறுக்கிறோம் சொல்றதுக்கு அக்யூஸ்டு விட்னஸ் எல்லாரும் வந்தாதான் சார்ஜ் ஷீட் போட முடியும். அந்த மாதிரி ஒரு கோர்ட் தமிழ்நாட்டில் இந்தியால எங்கேயுமே கிடையாது. கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வச்சுதான் நடத்தணும். அண்ட் ஒவ்வொருத்தரும் அந்த அட்ரஸ்ல இருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு தான் கூப்பிடணும், சம்மன் அழைக்கணும். அப்படி நடத்துறதாக இருந்தா 150 வருஷம் ஆகும்னு சொல்லி கோர்ட்லயே அபிஷியலாக எதிரிகள் சொல்லியிருக்காங்க. சோ இது இது அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதுலதான் 488 நாள் உள்ள இருந்தார். அந்த வழக்கில் அந்த அசோக சக்கரவர்த்தி இவருடைய தம்பி தலைமறைவா இருந்ததுனாலதான் அவருக்கு பெயில் கிடைக்கல. 3 கண்டிஷன்னால அவருக்கு பெயில் கிடைக்கல. ஒண்ணு வந்த அரசு அதிகாரிகளை தாக்கினார்கள், 2வது அசோக் கானும், 3வது இவர் மந்திரி ராஜினாமா பண்ணதுனால பின்னால 458 நாளைக்கு முன்னாடி பட் அசோக் அப்புறமாக வெளியில வந்த பிறகும் அவரை டிவிஏசி எந்த விசாரணையும் பண்ணவில்லை. சரி, டிவிஏ இத போன வாரம் அவரை இது பண்ணப்பவே கேட்டாங்க, ஏன் நீங்க 3 வருஷமா பண்ணலன்னு சொல்லிட்டு. சோ ஒரு பக்கம் இந்த வழக்கு, இன்னொரு பக்கம் மின்மாற்றி வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு, அவங்களும் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி
அன்னைக்கு ஆதவ் சில வார்த்தைகளை விட்டிருக்கார். திரு உதய் சொல்லிதான் போலீஸ் அந்த இடத்துல எங்களை கட்டுப்படுத்திச்சுன்னா என்னமோ சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் கோர்ட்டுக்கு எதிரான வார்த்தைகள். ஏன்னா ஏற்கனவே அது விசாரணையில் இருக்கிற வழக்கு. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. இதை தாண்டி மிக தெளிவாக இந்த ஆட்சி போயே ஆகணும். இவங்க இன்னும் 10 நாளைக்கு இருந்தால் எல்லா கேஸ்லயும் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டா இங்க நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் அங்க சந்தான பாரதி சார் இருக்காரு, இதுல ஹோம் மினிஸ்டர், அவரை வந்துட்டாருன்னா அப்புறம் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா KN நேரு வழக்கில் வெறும் 23 கோடி ரூபாய் ஒரு கம்பெனியில கடன் வாங்கிட்டு IOBயில் திருப்பி கட்டலன்னு போட்ட ஒரு எஃப்ஐஆருக்கு உள்ள வந்துதான் 3 கேஷ் ஃபார் ஜாப், டிரான்ஸ்ஃபர் ஸ்கேம், அதுக்கப்புறம் பார்ட்டி ஃபண்டுன்னு போட்டிருக்கிறதுல ஒரு வழக்கு தான் போட்டிருக்காங்க. அதுலேயும் KN நேரு வழக்கில் திரு ரத்தீஷ் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ ரத்தீஷ் யாருன்னு சொன்னால் திரு உதயநிதி ஸ்டாலின் வாரம் மீட்டிங் போடுவார். புதிய ஹீரோயின், அடுத்த படம் எங்க எப்படி எடுக்கிறது, எந்த படம் தெலுங்குலயோ மலையாளத்திலயோ கன்னடத்திலயோ நல்லா ஓடுச்சுன்னா அந்த படத்தை பத்தி டிஸ்கஷன் இப்படின்னு சொல்லி கலந்து கொள்ற உள்வட்டத்தில் முக்கியமான நபர் இந்த ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் தான் கடந்த 2 படங்கள், அதாவது விடியல் மூவிஸ்னு சொல்லி அதுல வந்த இட்லி கடை மற்றும் பராசக்தியை தயாரிச்சவர். அதுல ஏதோ ஒரு படத்துல ஸ்லைட்லயே நன்றி ரத்தீஷ் ரத்னவேல்னு இருந்திருக்கும். அவர் ரொம்பவும் சாதாரணமான மனிதர். ஸ்கூட்டர்ல 5 வருஷம் முன்னாடி வந்துட்டு இருந்தவர். இப்பொழுது 350 கோடிக்கு ECRல ஒரு பங்களா கட்டிட்டு இருக்காரு. சோ இப்ப போன ஆட்சியில் தமிழக அரசு, அந்த நேரத்துல திமுக அரசு போய் டாஸ்மாக்ல ஏதோ ஒரு கடையில கேஷ பிடிச்சாங்கிற எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு டாஸ்மாக் ஆபீஸ், அதை தாண்டி MD வீடு, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் போய் ரெய்டு பண்ணீங்க, இது மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு போட்ட அந்த பெட்டிஷனை இப்பொழுது தாவேகா அரசு வித்ட்ரா பண்ணிடுச்சு. தட் மீன்ஸ் ED இப்ப என்ன வேணா பண்ண முடியும். சோ இப்ப ED உள்ள வந்தால் தப்பிக்க முடியாத அளவு சிக்குவாங்க. இன்னொன்னு, உதயநிதி அவர்களுடைய வலது கை, இது அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பொறுப்பாளர் திரு சிற்றரசு, அவர் திமுக சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர்ங்கிறது மந்திரிக்கு ஈக்குவலான போஸ்ட். அவர்கிட்ட சேப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த ஒரு வட்ட செயலாளர் இது துளசிராமன் சொல்லிட்டு அவர் போய் இது புகார் கொடுத்திருக்காரு. நான் பல பேரிடம் 3-7 லட்சம் ரூபாய் வாங்கி HRNCE கல்வித்துறை போன்ற இடத்தில் போஸ்டிங் டிரான்ஸ்ஃபருக்குன்னு வாங்கி சிற்றரசிட்ட கொடுத்தேன். திருப்பி கேட்டா கொடுக்கல. இதை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக என்ன 75 நாள் மார்ச் மாதம் உள்ள போட்டு இப்ப வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இப்ப சிற்றரசு ஒரு வட்ட செயலாளர் அப்படி வாங்கியிருந்தா 4 தொகுதிக்கு ஒரு 20 வட்ட செயலாளர்கள் இருப்பாங்க. அப்ப எவ்வளவு, இதெல்லாம் நேரடியாக உதயநிதிக்கு போகும். அதே மாதிரி இன்னைக்கு காலையில இன்னொரு செய்தி வந்திருக்கு. மவுண்ட் ரோடை ஒட்டிய அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தள்ளுவண்டி கடைகள்கிட்ட மாசம் 20,000 ரூபாய் 1.5 மாசமா வசூல் பண்ணியிருக்காங்க. சோ உதயநிதியை ரத்தீஷ் ஒரு பக்கம் சிற்றரசு ஒரு பக்கம் இதே மாதிரி வருதுங்கிறப்ப உதயநிதி மேலேயே டார்கெட். போன வாரம் தேனியில விஷ்ணு அப்பா எலக்ட்ரிக்கல்ஸ்ங்கிறவங்க ஃபேர்சன் எலக்ட்ரிக்கல்ஸ்ங்கிற ஒரு விண்மில் சோலார் கம்பெனிக்கு 42 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து கொடுத்தோம். ஆனா நாங்க சப்ளை பண்ண 38 லட்சம் ரூபாய் கேட்டா தரமாட்டேன்றாங்க. கேட்டால் இந்த கம்பெனி சபரீசன் தம்பி பிரவீன் கணேஷ் அப்படின்னு சொன்னதாக அவங்க கொடுத்த லெட்டர் ஜூனியர் எவிடன்ஸ் உட்பட எல்லாத்துலயும் வெளியில வந்தது. சோ சபரீசன் மீது கை வச்சாச்சு. அந்த பிரவீன் கணேஷ் யாருன்னு பாத்தீங்கன்னு போய் கூகுள்ல தேடினால் அவர் ஒரு 13 கம்பெனிக்கு டைரக்டரா இருக்கார். அதுல 9 கம்பெனிகள் விண்மில் மற்றும் சோலார். அப்ப தெளிவாக ஒரு வலை பின்னப்பட்டது. சோ திமுகக்கு பணம் கொடுக்கிற முக்கியமான 4 ATMகள், 1 KN நேரு, 2வது செந்தில் பாலாஜி, 3வது ஏவா வேலு, 4வது மூர்த்தி. அதுக்கு அடுத்த லெவல்ல இன்னும் பலர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல 3 பேர் கை வச்சாச்சு, மூர்த்தி மட்டும்தான் பாக்கி. சோ இப்ப அவரையும் கை வச்சாச்சுன்னா இப்ப திமுகவிற்கு பணம் கிடைக்காது. முக்கிய ஆட்களை கைது செய்யணும். இதுதான் பிளான். சோ ஏப்ரல் இந்த ஜூன் 18 சட்டமன்றம் கூடும் முன்பே இந்த கைது நடக்கும் நம்ம சில சேனல்ல சொன்னோம். ஆனால் கவர்னரோடு பேசி அவர் முழுசா படிப்பார்னு ஒண்ணு, அது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு அவரை வெளியில போயிட்டு நீங்களா படிச்சுட்டு கவர்னர் உரைன்னு படிச்சா நல்லா இருக்காதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜூன் 22 விஜய் பிறந்த நாள் அன்று 10 தாவேகா MLAக்களை ராஜினாமா செய்ய வைக்கணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி முயற்சி செய்கிறார் என்ற தகவல் வந்தது. நானும் சில சேனல்ல சொன்னேன். சோ அதை தடுக்கத்தான் அசோக் குமாரை தேடி கரூர்லயும் சென்னையிலயும் போக கொஞ்சம் ஸ்லோ ஆனாங்க. ஆனால்
அவங்க தன்னுடைய வேலை, ஏன்னா திரு உதயநிதிக்கு இந்த ஆட்சி தொடர்வதில் விருப்பம் இல்லைன்னால என்ன வேணா பண்ணுவோம், நாம் இவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு போக இந்த மீட்கணும்னு மெட்ராஸ்ல ஒரு ஹோட்டல்ல கிண்டியில ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி அவர்கள் உங்களுக்கு 7 நாட்களுக்கு மேல தங்கி இருந்து 8 எம்எல்ஏக்கள் டோக்கன் அட்வான்ஸாக சில கோடிகளையும் பெற்றுட்டாங்க. 9வது எம்எல்ஏ கிட்ட கொடுக்கறப்பதான் அவர் எதுக்கு இது, ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டவுட் கேட்டுட்டு நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அதை அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் உள்ள தீநகர் எம்எல்ஏவும் அமைச்சர்கிட்ட போய் சொன்னதை அந்த 8ல ஒருவரான இசைஞானியுடைய பேர்ல கொண்ட அந்த எம்எல்ஏ கிட்ட என்கிட்ட வந்தாங்க, நான் சொல்லிட்டேன், நான் உடனே யோகா நம்ம மாட்டிப்போன்னு அவர் போய் அமைச்சரிடம் போய் எழுத்துல புகாரை கொடுத்து விட்டார்கள். சோ அதனால செந்தில் பாலாஜி குரூப் ஏவாவேலு சேர்ந்து ஆட்சியை கலைக்கும் வேலையில் இருந்ததுக்கு பெருவாரியான ஆதாரங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இப்ப அந்த ஹோட்டல்ல 7 நாள் ஒரு கார்பரேட் நிறுவனம் இருந்தால் எத்தனை பேர் தங்கி இருந்தாங்க, யார் தங்கி இருந்தாங்க, ஆதார் கார்டு கொடுக்காம இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சேர்க்க முடியாது. சோ அந்த நேரத்துல எத்தனை போன் கால் வந்தது, எவ்வளவு பேர் மீட் பண்ணாங்க, எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இந்த நேரத்துல எடுக்கப்பட்டிருக்க ஆதாரம் உண்மை என்ற நிலையில். சோ இதன் பின்னால் செந்தில் பாலாஜி மற்றும் அவங்க தம்பி இருந்தா அவங்கள கைது செய்வார்கள். ஏற்கனவே பழைய வழக்குகள் உதவும். ஆனாலும் நேற்றைய தினம் திரு விஜய் அவர்களை ஒருமையிலும் நடிகையோடு தொடர்பு செய்து பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட பிறகாக நேற்று நைட்டே அவருக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு. சோ என்னை பொறுத்தவரை 10ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் இது கரூருக்கு செல்கிறார் என்று செய்தி வருவதனால் இன்னைக்கு நம்ம 4ஆம் தேதியில இருக்கோம். சோ 8ஆம் தேதி இல்ல 9ஆம் தேதி தான் கைது நோக்கி போவாங்க. ஏன்னா ஜாமீன் கிடைக்க கூடாது, அவர் கரூர்ல இருக்கிறப்ப இவரை கைது பண்ணணும்னு இருக்காங்க. பட் இதே நேரத்தில் ஆதவ் பேசியவை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது அவர் உதயநிதி சொல்லி நடந்தது அப்படின்லாம் பேசியது வழக்கையே பாதிக்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி விஜயோ ஆதவோ இனி பேசக்கூடாது என திமுக ஒரு பெட்டிஷனை மூவ் பண்ணியிருக்காங்க. பட் அதே நேரத்தில் அவங்க போய் ஆறுதல் சொல்றதுல பெரிய தப்பு இருக்காது. ஆனால் அதே நேரத்துல கவர்மெண்ட் வேலை என்று ஒரு ஊகம் பெரிதாக சொல்லப்படுகிறது, அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா உங்களுக்கு ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்து கொண்டவங்களுக்கு கொடுக்கறதாக இருந்தால் இது மிக மிக தவறு. உங்களுக்கு ஏற்கனவே கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் காசுல இருந்து கொடுத்தாங்கன்னு வந்துச்சு. அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களுக்கு உடல் சரியில்லைன்னு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப இந்த கரூர் வழக்கில் இறந்தவர் குடும்பங்களுக்கு 10 லட்சம் அரசு சார்பாகவும் 20 லட்சம் கட்சி சார்பாகவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதே போல அவர்கள் வீட்டு குழந்தைகள் படிப்பிற்கு அந்த படிப்பு முடிக்கிற வரைக்கும் செலவை தான் ஏற்றுக்கொள்வதாக தாவேகால இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற வில்சன் அன்றைக்கு கூறியிருந்தார். சோ இது முழுக்க முழுக்க தவறான விஷயம். சோ என்ன பண்ணுவார்னு பார்க்கணும். இப்ப இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் வருதுமா, கரூர்ல அவங்க ரெய்டு போனப்ப எப்பெல்லாம் கரூர்ல ஐடியோ ரெய்டு போனா ஒரு 2-3 பேர் வரும், சக்தி மெஸ், கரூர் மெஸ், சங்கரானந்த் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு. இந்த முறை ஒரு அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. திரு சுரேஷ் என்ற அவருடைய அலுவலகத்துக்கு 3 மாடி பில்டிங்க்கு போனா நீங்க பேங்க்ல போனா ஒரு 5-6 பேர் உட்கார்றதுக்கு 2 சோஃபா இல்ல 4 சேர் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த அலுவலகத்தில் 30 பேர் உட்கார்ற அளவுக்கு லாபி, 12 கேஷ் கவுண்டர்கள், ஒரு கவுண்டர்லயும் 2 கேஷ் கவுண்டிங் மெஷின், அது தவிர 4 ரூம் வக்கீல்கள் லீகல் ஒப்பீனியன் பார்ப்பதற்கு. அதாவது கொங்கு பகுதியில் நடக்கும் அத்தனை கான்ட்ராக்ட் பணத்தையும் வசூல் செய்வதற்கு 12 கேஷ் கவுண்டர்கள், அவங்க உட்கார்ந்துட்டு கேஷை கொடுக்கறதுக்கு 30 லாபியில சீட்டு. இங்கேயே கடன் எல்லா கட்சியினருக்கும் 3-5 ரூபா வட்டியில கடன் கொடுக்கறதும் நடந்திருக்கு. அதற்கு லீகல் பாக்குறதுக்கு 4 வக்கீல்கள் அந்த ஆபீஸ்ல இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் இடி வந்தா எங்க போய் நிக்குங்கிறது வருங்காலத்தில் சிக்கும். சோ தெளிவாக இந்த கேஸ கரெக்டாக நடத்திட்டு போனோம். ஒண்ணு திமுக வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இதே சொன்னார், நாங்கள் வந்தால் ஜெயலலிதா மரணத்தின் யார் செய்திருந்தாலும் கண்டுபிடிப்போம், நாங்கள் தங்கமணி வேலுமணியை ஜெயிலுக்கு அனுப்புவோம் நாங்க. ஆனால் செய்யாததால் விளைவு முதலமைச்சர் என்ற போஸ்ட்ல இருந்து எக்ஸ் எம்எல்ஏ ஆனார். இப்ப விஜயும் அதே மாதிரி செய்தால் அப்படித்தான் ஆகும். ஆனால் விஜய் அப்படி செய்ய மாட்டார்னு நம்புவோம். முக்கியமானவர்கள் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற சூசகமாக 2-3 முக்கியமான விஷயங்களையும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நீங்களாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக பாஜகவா மாற்றம் வரலாம், வராமலும் இருக்கலாம்.
வந்தால் நல்லது, வராவிட்டாலும் அக்செப்ட் செய்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது போல் நிறைய பேசுவோம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.